வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது தையிட்டி விகார் பிரச்சனை ரொம்ப நாளாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. தையிட்டி விகாரில் தமிழர்களுடைய காணிகள், அங்கு இருக்கக்கூடிய காணிகளை எல்லாம் அளவீடு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு சார்பில் சொல்லப்பட்டது. அளவீடுக்கான காணி அளவீடுக்கான காலங்கள் குறிக்கப்பட்டன. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த தையிட்டி விகாரின் உயர் மடாதிபதி அந்த காணிகள் அளக்கக்கூடாது என்பதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து காவல்துறை அதிகாரிகளிடம் அவர் ஒரு புகார் மனுவையும் கொடுத்திருந்தார். எனவே காணிகள் அளப்பு என்கின்ற விடயம் தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தையிட்டி விகாரில் அங்கு இருக்கக்கூடிய அரசு சார்ந்த சாலையை கையகப்படுத்த சென்ற அந்த பிரதேசத்தின் தலைவர் அவர்களை மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறது பாலி காவல்துறை சார்ந்தவர்கள் என்ற ஒரு செய்தி பரவலாக, பலாலி காவல்துறையை சார்ந்த காவலாளிகள் மிரட்டி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரவலாகவே பேசப்படுகிறது. என்ன நடந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியதிருக்கிறது. இந்த காணொளியில் அது குறித்த ஒரு தேடலைத்தான் நாம் எடுத்திருக்கிறோம். எனவே இந்த காணொளிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக ஒரு கணம் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்கலாமா என்று சிந்தியுங்கள். சிந்தித்து நல்ல விடயங்களை மட்டும்தான் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வலையொலியை நாம் பகிர்ந்தளிக்கலாம். அல்லது தமிழர் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி தான் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், எனவே இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் உணர்ந்து எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக பல காணொளிகளை வெளியிடுவோம். அந்த காணொளிகள் உங்கள் பார்வைக்கு வருவதற்கான களமாக அது அமையும். தையிட்டி விகாரை மையப்படுத்தி பல செய்திகள் உண்டு. முதலில் தையிட்டி விகாரில் தமிழர்களுடைய காணிகள் உள்ளெடுக்கப்பட்டது. அந்த தமிழர்களிடம் ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த காணி எங்களுடைய காணி என்றும் அது பத்திரப்பதிவு செய்தது இருக்கிறது. அரசாங்கம் இந்த காணிகள் இவர்களுடையதான் என்பதை அங்கீகரித்த அந்த பத்திரங்கள் இருக்கிறது. இவைகளையெல்லாம் கையில் வைத்து கொண்டு அவர்கள் எங்களுடைய காணியை நாங்கள் மீட்க வேண்டும் என்று பல காலமாக அவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் போராட்டத்திற்கு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய களங்கள் உண்டு. சில அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கக்கூடிய களங்களையும் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில் தையிட்டி விகாரில் இந்த காணிகள் எதுவுமே திருப்பி கொடுக்கக்கூடாது என்பதை மையப்படுத்தி சிங்கள ஆதரவு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிரான போராட்டத்தை எடுத்த களங்களையும் நாம் பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் தையிட்டி விகாரில் இருக்கக்கூடிய காணிகள் அளவீடு செய்யப்பட்டு அந்த காணிகள் யாருக்கு சொந்தம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு உத்தரவை அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தெரிவிக்கப்பட்ட அந்த உத்தரவின் அடிப்படையில் அரசு சார்பில் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட தேதியை குறித்து இந்த தேதியில் காணி அளவீடு செய்யப்படும் என்று அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டது. அப்படி என்றால் தமிழர்களுடைய காணி திருப்பி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்கின்ற சந்தோஷம் எல்லோர் மனதிலும் எழும்பின. குறிப்பாக தமிழர்கள் மனதிலே அது எழும்பின. எனவே காணி அளவீடு என்கின்ற அந்த அடிப்படையில் அந்த நாளை எதிர்பார்த்து தமிழர்கள் காத்திருந்தார்கள். அந்த நாள் வந்தது. காணி அளவீடு செய்வதற்காக வந்த அரசு அதிகாரிகளை மடாதிபதி தடுத்து வைத்து விட்டார். காரணம், இதன் மீது வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை மையப்படுத்தி காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது நீங்கள் அளக்க முடியாது என்று அந்த மடாதிபதிகளை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். உடனடியாக 2 வாரம் கழித்து அளவீடுகள் செய்யப்படும் என்று பிரதேச சபையின் தலைவர் சார்பில் அறிவிக்கப்படுகிறது. அதோடு அந்த பிரச்சனை முடிந்து விடுகின்றன. இந்த சூழலில் அந்த தையிட்டி விகார் அந்த மடாதிபதிகள் அவர்கள் வளைத்திருக்கக்கூடிய இடத்தில் செல்லக்கூடிய சாலை அந்த பிரதேச சபையின் சாலையாக இருக்கிறது. எனவே அரசு சார்பில் அந்த பிரதேச சபைக்கு ஒரு உத்தரவு வருகின்றது. தையிட்டி விகாரில் இருக்கக்கூடிய அந்த சாலையை மீட்டெடுங்கள் என்று வருகின்றன. எனவே தையிட்டி விகாரில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான சாலையை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு தவிசாலால் சுகீர்தரன் அவர்கள் போகிறார்.
அப்படி போகின்ற பொழுது அவருக்கு எதிர்ப்பு பதிவாகிறது. அந்த எதிர்ப்பை அங்கு இருக்கக்கூடிய மடாதிபதி பதிவு செய்கின்றார். நீங்கள் இதை அளக்க முடியாது, இதற்கான உரிமம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இதை அளப்பதற்கான எந்த அதிகாரமும் இல்லை என்று கருத்து மோதல்கள் ஏற்படுகின்றன. இந்த சூழலில் தவிசாளர் சுகிர்தனன் இதில் நான் பின்வாங்க மாட்டேன், அரசு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறது, இது அரசுக்கு சொந்தமான சாலை, எனவே இந்த சாலையை கையகப்படுத்துவதுதான் என்னுடைய வேலை என்று அவர் தெரிவித்துவிட்டு அதற்கான நகர்வுகளை எடுக்கக்கூடிய சூழலில் பலாலி காவல்துறை அதிகாரிகள் தவிசாளர் சுகிர்தனனை அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அழைத்தவுடன் இவரும் சென்றிருக்கிறார். காவல்துறை அதிகாரிகள் முதலில் சுகிர்தனன் அவரிடம் மிக பொறுமையாக பேசுவது போல பேசியிருக்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் வில்லங்கமாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது என்னவென்றால், இந்த இடத்தை அல்லது இந்த சாலையை, இது இந்த தையீட்டு விகாருக்கு எதிரான சாலை, இது அரசுக்கு சொந்தமான சாலை என்கின்ற மனநிலையில் நீங்கள் பயணிப்பதை தவிர்த்து விடுங்கள். எப்பொழுதாவது தையீட்டு விகாரை சார்ந்தவர்கள் தங்களுடைய காணிகளை அளந்து இவைகளை ஒப்படைக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லாத சூழலில் நீங்கள் அங்கு போய் அளப்பது என்பதும் அந்த சாலையை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் எடுப்போம் என்பதும் அது உங்களுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு செயலாக மாறிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் அந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது மிரட்டலை அந்த காவல்துறை அதிகாரிகள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை அதிகாரிகள் மிரட்டுகிறார்கள் என்பதை தெரிந்த தவிசாளர் அவர் அச்சப்படவில்லை. அவர் காவல்துறை அதிகாரிகளிடம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார், நான் அரசு ஊழியர், அரசு எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கின்றது, அந்த கட்டளை தையீட்டு விகாருக்குள் இருக்கக்கூடிய சாலை அரசுக்கு சொந்தமான சாலை, அதை உடனடியாக கையகப்படுத்துங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் அதை கையகப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கின்றேன். எனவே அந்த மடாதிபதிகள் மனமு வந்து இதோ உங்களுடைய சாலை, இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் அந்த சாலையை விட வேண்டும். ஆனால் அவர்கள் சாலையை விடாமல் வழக்கு காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கிறோம் என்கின்ற பொழுதே அந்த இடத்தின் மீது சந்தேகம் எழுகிறது என்ற பதிவை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். தற்பொழுது உள்ள சூழலில் அந்த சாலையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் வருகின்ற 28ஆம் தேதிக்குள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும், இல்லையென்றால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தவிசாளர் இப்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தவிசாளரை மிரட்டிய அந்த மடாதிபதி சற்று வாய்மூடி மௌனம் காத்திருக்கிறார் என்பதுதான் பதிவு. நன்றியுடன் இன்பா.